ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம பிரெட் க்ரம்ஸை வச்சு ரொம்பவே சுவையான அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சுடு பண்ணி அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வைக்கலாம். நம்ம நெய் எடுத்திருந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா பிரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து விடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து பிரெட் க்ரம்ஸ் அளந்து எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைய வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். இந்த தண்ணி நல்லாவே சூடாகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம பிரெட் க்ரம்ஸையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான கலரில் அல்வா கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த சர்க்கரை பாகையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியை சூடு பண்ணி சேர்க்கறதுனால அல்வாவை நம்ம சுலபமாகவே கிண்டி முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லாவே உறிஞ்சி எடுத்தாச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட நெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நெய்யில் வறுத்து எடுத்திருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரெட் க்ரம்ஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரொம்பவே சுலபமாக நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.